ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, மார்னிங் இருந்தே ரெட் ஜெயின்ஸ்லேருந்து தொடர்ந்து அப்டேட் ஆனது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெரிய 2 லெஜெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேயே தெரிஞ்சோம், ஆல்ரெடி ஒரு 2-3 மாதமாகவே போயிட்டுருக்க ஒரு விஷயம்தான். நம்ம ரஜினி அண்ட் கமல் சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. பட் அதை யார் டைரக்ட் பண்ணுறா, யார் மியூசிக் பண்ணுறா, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படிங்கிறதுல நான் ஒரு ராஜ்கமல் ஸ்டுடியோஸே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரஜினி சாருக்கு வந்துட்டு ஒரு படம் வந்து அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கு அப்புறமா ஓகே, ரெட் ஜெயின்ஸ் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு காலையில் ஒரு அப்டேட் இருந்தது கொடுத்துருந்தாங்க, நாளைக்கு இந்த படத்தினுடைய ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அப்டேட் ஆனது வந்திருக்கு, அந்த நெல்சன் அனிருத் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான வீடியோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஒரு அனிமேஷனாக கொண்டு போகிறாங்களா, இல்லை வந்துட்டு உண்மையிலேயே ரஜினி அண்ட் கமல் சாரை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஸோ பட் ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கொடுக்குற அப்டேட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 12/7 இல்லை இந்த 7/12 இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஜினி சார் பர்த்டே அண்ட் கமல் சாரோட பர்த்டே இந்த டேட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு அப்டேட் ஆனது கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வரப்போகிற அப்டேட்டும் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு எப்படி நம்ம பீஸ்ட் படத்தில் வந்துட்டு ஒரு சாங் ஒன்று எழுதியிருந்தாரோ அரபிக் குத்து, அதே மாதிரி வந்துட்டு இதுலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் சிவகார்த்திகேயனை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. எந்த மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஒரு கேமியோ, ஏன்னா அவர் கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணால் கூட பயங்கரமாக ஹைலைட் ஆகும் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை யாருமே தவற விட மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது இன்னும் கன்ஃபார்மாக அப்படின்னு தெரியல, ரூமராக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு வரப்போகிற அந்த ஒரு வீடியோக்கு எந்த அளவுக்கு பயமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.